வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம புது வகையான அரசியலை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச நாணி ஒருத்தர் தன்னுடைய குரலையும் பாடலையும் யாருமே உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீதியை நாடியிருக்காரு. இதை விட ஒருபடி மேலே போய் இதுவரைக்கும் சமூக வலைதளங்களில் என்னுடைய குரலையும் பாடலையும் உபயோகித்து யாரெல்லாம் எவ்வளவு சம்பாதிச்சிருக்காங்க அப்படிங்கிற கணக்கு விவரங்களையும் காட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நீதியும் இதற்கு செவிசாய்த்திருக்கிறது. அப்படியே 90 காலகட்டத்துக்கு போயிருந்தீங்கன்னா இந்த நாணியையும் மற்றொரு புயலையும் ஒரு சேர எதிர்கொண்டு வெற்றி பெற்ற தேனிசை தென்றல் ஒருத்தர் இருக்கார். அவர் நினச்சிருந்தா அவருடைய குரலாலையும் இசையாலையும் மதுரை மக்கள் ஒவ்வொரு வருஷமும் கள்ளழகர் ஆற்றுல இறங்குற ஃபங்க்ஷனில் என்னுடைய பாடலை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டு நஷ்ட ஈடு பல கோடி ரூபாய் கேட்டு பெறலாம். அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு வருஷமும் ஆயுத பூஜைக்கு தமிழ்நாட்டில் உள்ள லட்சக்கணக்கான ஆட்டோ ஓட்டுநர்கள் என்னுடைய பாடலை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நஷ்ட ஈடாக பல கோடி ரூபாய் கேட்டு பெறலாம். இதுவும் இல்லை அப்படின்னா தமிழகத்தினுடைய சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு அண்ணாமலை படத்தில் அவர் போட்ட டைட்டில் கார்டு மியூசிக் இன்றளவும் ரஜினிகாந்த் அவர்களின் படத்திற்கு எந்த மியூசிக் டைரக்டர் இசையமைச்சாலும் அவருடைய டைட்டில் கார்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கே பல கோடி ரூபாய் நஷ்ட ஈடாக அவர் கேட்டு பெறலாம். இப்படி எதற்குமே நஷ்ட ஈடு கேட்டு பெறாமல் தன்னுடைய இசை இந்த தமிழ் மக்களின் மனதில் தான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒலித்து கொண்டே இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனுஷனும் நம்ம இந்த உலகத்தில் இருந்துகிட்ருக்காரு. இப்படி இருதரப்பட்ட பல்வேறு இசை அரசியலை பற்றி மக்களாகி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் மக்களே. வணக்கம்.